ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 7.4 முதல் வினா. இதில் பார்ட் 1 இது எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்காணும் சார்புகளுக்கு மெக்லரின் விரிவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மெக்லரின் விரிவு ஒவ்வொரு சார்புக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் சார்புக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். தீர்வு 1. முதல் சார்பு என்ன? e பவர் x. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை f of x அப்படின்னு எடுத்துக்கலாம். f of x ஈக்குவல் டு e பவர் x. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். f dash of x என்ன வரும்? e பவர் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் x தான். செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. f double dash of x அதுவும் என்ன தான்? e பவர் x தான். f triple dash of x அதுவும் e பவர் x. ஸோ ஒரு 3 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாயிண்டில் மெக்லரின் விரிவு அப்படின்னாவே x ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில் நம்ம சீரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதனால் f of 0 ஓட வேல்யூ பார்க்குறோம். f of 0 ஓட வேல்யூ e பவர் 0 1. f dash of 0 ஓட வேல்யூ அதுவும் e பவர் 0 1. f double dash of 0 ஓட வேல்யூ அதுவும் e பவர் 0 1. f triple dash of 0 அதனுடைய வேல்யூ என்னதான் வரும்? e பவர் 0 1. therefore மெக்லரின் விரிவு எழுதிருங்க. மெக்லரின் விரிவு என்ன? f of x equal to f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by f double dash of 0 by 2 factorial into x square plus f triple dash of 0 by 3 factorial into x cube plus etc. இதுதான் மெக்லரின் விரிவு. இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா f of x ஓட வேல்யூ தான் என்னது? e பவர் x. ஸோ e பவர் x ஈக்குவல் டு f of 0க்கு என்ன போடலாம்? 1 plus f dash of 0 1 into x x. ஸோ x by 1 factorial plus f double dash of 0 1 தான். 1 into x square ஸோ x square by 2 factorial plus f triple dash of 0 ஓட வேல்யூ 1 தான். ஸோ 1 into x cube by 3 factorial plus etc. ஸோ இதான் வந்து என்னென்னா மெக்லரின் விரிவு. எதுக்குன்னா e பவர் x அப்படிங்கிற சார்புக்கு. அடுத்து பார்ட் 2 ஆன்சர் பண்ணலாம். தீர்வு 2. சார்பு என்ன? f of x equal to sin x. இதான் வந்து சார்பு. இப்போது வழக்கம் போல் மெக்லரின் விரிவுக்கு என்னென்னலாம் வேணும்? f dash of x கண்டுபிடிங்க. f dash of xங்கிறது என்ன? sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x. f double dash of x என்ன வரும்? cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus sin x. அடுத்து f triple dash of x கண்டுபிடிக்கலாம். f triple dash என்ன வரும்? minus sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. இந்த கணக்கு மட்டும் ஒரு 5 dash வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நடுவில் நிறைய டைம்ஸ் 0 ஆகும். அடுத்து f 4 dash of x ஈக்குவல் டு மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் sin x. அடுத்து f 5 dash of x sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? x ஈக்குவல் டு 0வில் தான் நம்ம இதனுடைய வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும் மெக்லரின் விரிவுங்கிறதுனால. f of 0 என்ன வரும்? sin 0. sin 0ஓட வேல்யூ 0. அடுத்து f dash of 0 cos 0. cos 0ஓட வேல்யூ 1. f double dash of 0 என்ன வரும்? மைனஸ் sin 0. sin 0ஓட வேல்யூ 0. f triple dash of 0 என்ன வரும்? மைனஸ் cos x இல்லையா? அதனால் மைனஸ் cos 0. ஸோ மைனஸ் 1. அடுத்து f 4 dash of 0 ஈக்குவல் டு f 4 டேஷ்ங்கிறது என்ன? sin x. அதனால் sin 0 0. அடுத்து f 5 dash of 0 f 5 dash of 0ஓட வேல்யூ வந்து cos x இல்லையா? அப்போது cos 0. cos 0ஓட வேல்யூ 1. ஸோ எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம மெக்லரின் விரிவு ஃபார்முலா எழுதலாம். therefore மெக்லரின் விரிவு f of x ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிருங்க ஒரு டைம். f of x ஈக்குவல் டு f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square plus f triple dash of 0 by 3 factorial into x cube plus etc.
போயிட்டே இருக்கும். இதுதான் மெக்லரின் விரிவு. ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன, சைன் எக்ஸு, அல்லது சைன் எக்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ, ஸோ 0. அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ 1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு பை 1 ஃபேக்டோரியல். எஃப் டேஷ் ஆஃப் 0 1 ஃபேக்டோரியல். அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ 0ங்கிறதுனால ஸோ 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அது 0 ஆயிரும். அடுத்த டேர்ம் எஃப் 3 டேஷ் ஆஃப் 0 -1, இங்கே -1 இன்ட்டு எக்ஸ் கியூப் என்ன வரும், மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அடுத்து எஃப் 4 டேஷ் அப்படின்னு வரும். எஃப் 4 டேஷோட வேல்யூ 0ங்கிறதுனால கம்ப்ளீட்டாக 0 ஆயிடுது. அடுத்து எஃப் 5 டேஷ் வந்து 1, அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 5 வரும். அப்போ எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா, இது போயிட்டே இருக்கும். இப்போது தட் இஸ் கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0 எல்லாம் விட்டோம்னா எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸட்ரா. இது மாதிரி சைன் எக்ஸோட சீரீஸ். இதான் வந்து சைன் எக்ஸோட மெக்லரின் விரிவு. அடுத்து பார்ட் 3 பார்க்கலாம். தீர்வு 3, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு cos x என்க. வழக்கம் போல் எஃப் டேஷ் கண்டுபிடிங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அடுத்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம், சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. அடுத்து எஃப் 3 டேஷ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin x. அடுத்து f4 dash of x sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. அடுத்து f5 dash of x cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அடுத்து x ஈக்குவல் டு 0 இதனுடைய வேல்யூ சொல்லணும். ஸோ f ஆஃப் 0 என்ன வரும், cos 0 1. அடுத்து f dash ஆஃப் 0 என்ன வரும், dash மைனஸ் sin 0, மைனஸ் sin 0 வேல்யூ 0. f டபுள் டேஷ் ஆஃப் 0, f டபுள் டேஷோட வேல்யூ மைனஸ் cos x, அதனால் மைனஸ் cos 0, மைனஸ் cos 0 வேல்யூ மைனஸ் 1. அடுத்து f 3 டேஷ் ஆஃப் 0, f 3 டேஷ் ஆஃப் 0 என்ன வரும், sin x, ஸோ sin 0, sin 0 வேல்யூ 0. f 4 டேஷ் ஆஃப் 0, f 4 டேஷ் ஆஃப் x வந்து cos xங்கிறதுனால cos 0, cos 0 வேல்யூ 1. அடுத்து f5 dash of 0, f5 dash வந்து என்ன வருது, மைனஸ் sin 0, sin 0 வேல்யூ 0. therefore மெக்லரின் விரிவு f of x equal to f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square plus etc. போயிட்டே இருக்கும். நாம் இந்த சீரீஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வருது, f of xங்கிறது என்ன, cos x, cos xன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். cos x equal to f of 0ங்கிறது என்ன, 0, f dash of 0ங்கிறது என்ன, அதுவும் சரி, f of 0 வந்து 1, f of 0 என்ன 1, அப்புறம் f dash of 0 வந்து 0 ஆயிடுது, அதனால் f dash of 0 0 ஆயிடுது. அடுத்து ப்ளஸ் f double dash of 0 வந்து மைனஸ் 1 வரதுனால மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் வரும். அடுத்து f ட்ரிபிள் டேஷ் வந்து 0 ஆயிடுது. அடுத்து f4 டேஷ் வந்து ப்ளஸ் 1 தான், அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 வரும். ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல்னு வரும். அடுத்து f5 டேஷ் வந்து 0 ஆயிடுது, 0 இன்ட்டு எதுவாக இருந்தாலும் 0 மைனஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். இதான் வந்து நம்மளுக்கு சீரிஸ், இதை ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எடுத்து எழுதுங்க. therefore cos x equal to 1 minus x square by 2 factorial plus x power 4 by 4 factorial minus etc. இது மாதிரி போயிட்டே இருக்கும். இதான் வந்து cos x ஓட மெக்லரின் விரிவு. அடுத்து பார்ட் 4 ஆன்சர் பண்ணலாம். தீர்வு 4, f of x என்ன, log of 1 minus x என்க. சார்பு f of x எடுத்துக்கிட்டோம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. f dash of x, f dash of x என்ன வரும், log 1 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by
1 minus x அப்புறம் உள்ள இருக்கிற 1 minus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஸோ வேல்யூ என்ன கிடைக்குது minus 1 into 1 minus 1 by 1 minus x 1 into 1 minus 1 இந்த 1 minus x மேலே கொண்டு போயிடலாம் மேலே கொண்டு வந்தால் 1 minus x பவர் minus 1 எழுதிக்கலாம் அடுத்து f double dash of x minus 1 கான்ஸ்டன்ட்டு அதை அப்படியே எழுதிக்கலாம் இது x power n பேட்டர்னில் இருக்குது x power n டிஃபரன்ஷியேட் பண்ணால் n into x power n minus 1 என்னோட வேல்யூ minus 1 அப்போ minus 1 x power minus 1 minus 1 அப்போ என்னுடைய வேல்யூ என்ன வருது minus 1 into minus 1 plus minus 1 into minus 1 plus 1 ஆயிரும் அப்போது x power minus 2 மட்டும் கிடைக்கும் x power minus 2 மட்டும் கிடைக்கும் ஒரு minus 1 f double dash of x கண்டுபிடிக்கும் பொழுது பாருங்கள் சின்ன கரெக்ஷன் minus 1 அப்படி எழுதிக்கிறோம் கான்ஸ்டன்ட்டு இது x power n பேட்டர்னில் இருக்குது அதனால் minus 1 into 1 minus x power minus 1 n into x power n minus 1 அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சார்பை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 1 அப்போ டோட்டலாக minus 1 into minus 1 plus 1 இங்கே ஒரு minus 1 இருக்குது அப்போ டோட்டலாக 3 minus 1 இருக்குது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு மைனஸ் வரும் அப்புறம் 1 minus x power என்ன வருது minus 1 என்ன வருது minus 2 அப்போது அடுத்த f triple dash of x கண்டுபிடிங்க மைனஸ் முன்னாடி இருக்குது இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கலாம் இந்த இது x power n பேட்டர்னில் இருக்கு இல்லையா அதனால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 2 1 minus x power minus 2 minus 1 உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ டோட்டலாக minus 2 இன்ட்டு 1 minus x power minus 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ f dash f double dash f triple dash மூணுமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதனுடைய வேல்யூஸை 0வில் சொல்ல போகிறோம் 0வில் என்ன வரும் x equal to 0வில் தான் நம்ம மெக்லரின் வீடியோ எழுத முடியும் x equal to 0வில் சொல்லும்போது f of 0 என்ன வரும் f of 0 என்ன f of xங்கிறது log of 1 minus x அப்போ log of 1 minus 0 log 1 ஓட வேல்யூ என்ன 0 log 1 ஓட வேல்யூ 0ன்னு கிடைச்சிருது அடுத்து f of 0 கிடையாது f dash of 0 கண்டுபிடிக்கிறோம் f dash of 0 என்ன minus 1 minus x power xங்கிறது என்னங்க 0 1 minus 0 power minus 1 கிடைக்குது 1 power minus 1 ஒன்று தான் அப்போது மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இதனுடைய ஆன்சர் என்ன minus 1 அடுத்து f double dash of 0 f double dash of 0ங்கிறது என்ன minus 1 minus 0 power minus 2 தான் 1 power minus 2 1 by 1 square இது 1 தான் again மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இதுவும் minus 1 f triple dash of 0 f triple dash of 0 ஓட வேல்யூ என்ன அப்படின்னா minus 2 into 1 minus 0 power minus 3 minus 2 into இதனுடைய வேல்யூ 1 power minus 3 1 தான் ஸோ minus 2 into 1 minus 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது ஸோ எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மெக்லரின் விரிவு எழுதலாம் therefore மெக்லரின் விரிவு ஃபார்முலா என்ன f of x equal to f of 0 plus f dash of 0 by 1 factorial plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square plus etc. இதான் மெக்லரின் விரிவு ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ எதாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் f of xங்கிறது என்ன log of 1 minus x f of 0 வந்து 0 plus f dash of 0 வந்து minus 1 இல்லையா அப்போ minus 1 by minus 1 into x minus x by 1 factorial ஓட வேல்யூ 1 plus f double dash of 0 ஓட வேல்யூ minus 1 அப்போ minus 1 into x square அதுவும் என்னதான் minus x square by 2 factorial வேல்யூ 2 அடுத்து f triple dash of 0 அடுத்த டேர்ம் வரும் இல்லையா அங்கே f triple dash of 0 வரும் f triple dash ஓட வேல்யூ வந்து minus 2 into x cube minus 2x cube by 3 factorial வரும் 3 factorial ஓட வேல்யூ என்ன வரும் அப்போ இங்கே 2வும் 6 கேன்சல் ஆனால் 3 ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சீரீஸ்
x by 1 minus x square by 2, sorry, minus x by 1 minus x square by 2 minus x cube by 3 minus etc. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து log 1 minus x ஓட மெக்லரின் விரிவு. அடுத்து பார்ட் 5 பார்க்கலாம். தீர்வு 5 f of x equal to tan inverse x என்க. அடுத்து என்ன செய்யணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். f dash of x என்ன வருது, tan inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x ஸ்கொயர். நம்ம இப்படியே வச்சுட்டோம்னா நம்மளால் ஃபர்தராக டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது u by v ஃபார்முலா யூஸ் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் இந்த 1 by 1 plus x ஸ்கொயர் என்ன பண்ணலாம், 1 plus x ஸ்கொயர் பவர் மைனஸ் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பைனாமியல் தேற்றம் ஒன்று இருக்குது. 1 plus x பவர் மைனஸ் 1 அப்படின்னா 1 minus x plus x ஸ்கொயர் மைனஸ் x கியூப்னு ஒரு சீரீஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த சீரீஸ் படி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த சீரீஸை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எக்ஸ் வர வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போது இந்த சீரீஸ் படி நம்ம என்ன பண்ணுறோம், இதை விரிவுபடுத்தும் போது என்ன வருது, 1 minus எக்ஸ்ன்னு இருக்கா, அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் எக்ஸ் கியூப்னு இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இருக்கும் அந்த சீரீஸ். தட் இஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1 minus எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்னவாக இருக்கும், எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 6 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனாக நம்ம எழுதிட்டோம்னா பல்லுறுப்புக்கோவை வடிவத்தில் மாற்றிக்கிட்டோம்னா நம்மளால் வரைவு செய்கிறது ஈஸி. அதனால் இதனுடைய சீரீஸை வந்து நம்ம ஈருறுப்பு தேற்றத்தில் வரக்கூடிய இந்த சீரீஸை பயன்படுத்தி இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் எஃப் டபுள் டேஷ் ஈஸியாக இருக்கும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், இதுதான் எப்படி f dash of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆயிரும், 1 0 ஆயிடுது. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x கியூப் மைனஸ் எக்ஸ் பவர் 6 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6x பவர் 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது போயிட்டே இருக்கும். இது f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். அடுத்து f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும்னா 0 விட்டுலாம். மைனஸ் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2 மட்டும் வரும். ப்ளஸ் 4x கியூப் இருக்குது, இந்த x கியூப் 4 அப்படியே வச்சுட்டு x கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 3x ஸ்கொயர். 3 × 4 என்ன ஆகுது, 12x ஸ்கொயர் மாறிடுது. மைனஸ் 6 இன்ட்டு இது எக்ஸ் பவர் 5 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5 × எக்ஸ் பவர் 4, 5ம் 6ம் சேர்ந்தால் 30 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்து எஃப் 4 டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ என்ன வரும், மைனஸ் 2 கான்ஸ்டன்ட் இல்லையா, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் 30 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். தட் இஸ் 12 இன்ட்டு 12 24 எக்ஸு மைனஸ் 30 இன்ட்டு 4 120 எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கும். அடுத்து f5 dash of x, f5 dash of x கண்டுபிடிக்கிறோம். அப்போ 24x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 24 மைனஸ் 120 இன்ட்டு எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஷியேஷன் வேல்யூஸு. தட் இஸ் 24 மைனஸ் 120 இருக்கும் பொழுது 360 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஜீரோவில் வேல்யூஸ் என்னன்றதை சொல்லணும். ஸோ எஃப் ஆஃப் 0 என்ன வரும், எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு tan inverse 0 0. அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் 0, எஃப் டேஷில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், 1 by 1 plus 0 என்ன வரும், 1ன்னு வரும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0, எஃப் டபுள் டேஷ் எங்கே இருக்குது, இதுதானே எல்லா டைம்லையும் எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு 0 போட்டால் கண்டிப்பாக எல்லாமே என்ன ஆயிரும், 0ன்னு ஆயிரும். அடுத்து எஃப் 3 dash of 0, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 என்ன வருது, மைனஸ் 2 மட்டும்தான் தனியாக நிற்குது. மீது எல்லா டைம்லையும் எக்ஸ் வரதுனால இது எல்லாமே 4 0 போடும்போது 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் மைனஸ் 2. அடுத்து எஃப் 4 dash of 0 என்ன வருது, எஃப் 4 dash of 0வில் பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் 24x 120x கியூப்னு எல்லா டைம்லையுமே என்ன இருக்கும்,
ஹையர் டேர்ம்ஸ் எல்லாமே எக்ஸோட ஹையர் பவர்ஸ் இருக்கும், எல்லா டேர்ம்லையுமே எக்ஸ் இருக்கும். அதனால் எக்ஸுக்கு 0 போடும்போது என்ன ஆயிடுது 0. அடுத்து f5 dash of 0, f5 dash of 0ல் எக்ஸுக்கு 0 போடும்போது 24 மட்டும்தான் எக்ஸ் இல்லாத டேர்ம், மீதி அதுக்கப்புறம் இருக்கிற ஹையர் பவர்ஸ் எல்லாமே எக்ஸ் இருக்கிறதுனால ஆன்சர் என்ன வரும் 24 மட்டும்தான் வரும். ஸோ மெக்லரின் விரிவு அடுத்து எழுதலாம். எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. மெக்லரின் விரிவு ஃபார்முலா என்ன, f of x equal to f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square plus f triple dash of 0 by 3 factorial into x cube plus f 4 dash of 0 by 4 factorial into x power 4 plus etc. இந்த சீரிஸ் போயிட்டே இருக்கும். இந்த வேல்யூஸை நாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா f of xங்கிறது என்ன, tan inverse x, tan inverse x equal to f of 0 ஓட வேல்யூ 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன ஆயிரும் 0 ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன ஆகுது 0 ப்ளஸ் f dash of 0 என்ன வருது 1 இல்லையா, 1 into x by 1 factorial plus f double dash of 0 என்ன வருது 0 வருது. ஸோ f double dash of 0 0, f double dash of 0 0. ஸோ அடுத்து f triple dash of 0 போகிறோம். f triple dash ஓட வேல்யூ -2 இல்லையா, -2 into x cube என்ன வரும் -2x cube by 3 factorial வரும். f triple dash of 0 வந்து -2x cube by 3 factorial. அடுத்து f4 dash of 0 வந்து 0 ஆயிருது. அடுத்து f5 dash of 0 வந்து 24 இல்லையா, 24 by 24 x power 5 5 factorial plus etc. போயிட்டே இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். x by 1 minus 2x cube by 3 factorial வந்து 6 plus 24 by x power 5 by 4 factorial வந்து என்ன ஆகும் 120. 5 factorial வேல்யூ 120 plus etc. இது கேன்சல் பண்ணலாம். ஒரு 2 3 2, இது ஒரு 24 5 24 120. ஸோ அப்போ நம்மளுக்கு கடைசியாக சீரிஸ் என்ன கிடைக்குது, tan inverse x equal to x minus x cube by 3 plus x power 5 by 5 minus etc. அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மெக்லரின் விரிவு கிடைக்குது. இதுதான் வந்து tan inverse x ஓட மெக்லரின் விரிவு. அடுத்து பார்ட் 6 ஓட ஆன்சர் பார்க்கலாம். தீர்வு 6, f of x equal to cos square x என்க. இதை வகையில் செய்கிறோம். f dash of x equal to என்ன வரும், இது x power n ஃபார்மேட் இருக்கிறதுனால 2x இல்லையா, 2 cos xன்னு சொல்லிடலாம். அப்புறம் உள்ள இருக்கிற cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அப்போ f dash of x ஓட வேல்யூ என்ன, -2 cos x sin x, -2 cos x sin x. அதாவது 2 sin x cos x, 2 sin a cos a நம்ம sin 2a சொல்லுவோம் இல்லையா, 2 sin x cos x நம்ம என்ன சொல்லிடலாம் மைனஸ் sin 2xன்னு சொல்லிடலாம். அடுத்து f double dash of x கண்டுபிடிக்கலாம். f double dash of x என்ன வரும், மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x, அப்புறம் உள்ள இருக்கிற 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன -2 cos 2x அப்படின்னு கிடைக்குது. அடுத்து f 3 dash of x கண்டுபிடிக்கிறோம். f 3 dash of x என்ன வரும், -2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறோம். cos டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 2x, அப்புறம் உள்ள இருக்கிற 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 2, -2 into 2 என்ன வருது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. அப்போ 4 sin 2x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் f4 dash of x ஈக்குவல் டு 4 அப்படியே வச்சுக்கிறோம். sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x, அப்புறம் உள்ள இருக்கிற 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 2, 4 into 2 8 cos 2x. இது வந்து f4 dash of x ஓட வேல்யூ. ஸோ மெக்லரின் விரிவு அப்படின்னா நம்ம 0வில் இதனுடைய வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ f of 0 என்ன, f of 0ங்கிறது cos square 0
cos ஸ்கொயர் 0 1 f dash of 0ங்கிறது என்ன minus sin 2x வருதா minus sin 2 into 0 sin 0 வேல்யூ வந்து 0 f double dash of 0 f double dash of 0 என்ன வருது minus 2 cos 2x இருக்கு ஸோ minus 2 cos 2 into 0 0 cos 0 ஓட வேல்யூ 1ங்கிறதுனால minus 2 into 1 minus 2 அடுத்து f 3 dash of 0 f3 dash of x ஓட வேல்யூ 4 into sin 2x இருக்கு அப்போ 4 into sin 2 into 0 0 sin 0 ஓட வேல்யூ 0ங்கிறதுனால டோட்டலாக 0 ஆயிடுது f4 dash of 0 8 into cos 2x வரதுனால 8 into cos 0 cos 0 ஓட வேல்யூ 1 ஸோ 8 நம்மளுக்கு கிடைக்குது therefore மெக்லரின் விரிவு f of x equal to ஃபார்முலா என்ன f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square plus f triple dash of 0 by 3 factorial into x cube plus f 4 dash of 0 by 4 factorial into x power 4 plus etc. இந்த மாதிரி நம்மளுக்கு போயிருது இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம் வேல்யூஸை f of x ஓட வேல்யூ என்ன cos square x equal to f of 0 வந்து 1 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க plus f dash of 0 வேல்யூ என்ன 0 second time 0 plus f double dash of 0 ஓட வேல்யூ minus 2 minus 2 into x square என்ன வரும் minus 2 x square by 2 factorial வந்து 2 அடுத்து f triple dash of 0 0 வரதுனால அடுத்த டைம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும் plus f 4 dash of 0 8 இல்லையா அப்போ 8 into x power 4 by 4 factorialங்கிறது என்ன 24 plus etc. இதில் பாருங்கள் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம் 4 8 3 24 ஸோ நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு cos square x ஓட சீரீஸ் என்ன கிடைச்சிருக்கு therefore cos square x equal to 1 minus x square x power 4 by 3 plus x power 4 by 3 plus etc. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இதுதான் வந்து cos square x ஓட மெக்லரின் விரிவு வீடியோல ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க